இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் கோவையில் பல்வேறு புதிய திட்ட பணிகளையும் முடிவற்ற பணிகளையும் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைக்க வருகை புரிந்தார். வார்டு எண் 70க்கு உட்பட்ட தேவாங்க ஆரம்ப பள்ளியில் கல்வி நிதியின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 எண்ணிக்கையிலான வகுப்பறைகள் கட்டிடங்களை பகுதி கழக செயலாளர் சுரேஷ் நாராயணன், கவுன்சிலர் சர்மிளா சுரேஷ் நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது: இன்று 30 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், கோவை மாநகராட்சியில் புதிய தார் சாலைகளாக 860 கிலோமீட்டர் சாலைகள் 415 கோடி மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், விடுபட்ட சாலைகளை தார் சாலைகளாக மாற்ற கூடுதலாக ரூபாய் 200 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு ரூபாய் 100 கோடி டெண்டர் விடவும், மீதம் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் தேர்வு செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கும் பணியை தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 3.5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சி வரலாற்றில் கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு இவ்வளவு நிதிகளில் சாலைகள் அமைத்தது இதுவே முதல் முறை என்றும், சாலை பணிகள், மேம்பாலம் பணிகள், பாதாள சாக்கடை பணிகள், தெரு விளக்குகள் அமைப்பது என முழுமையாக பணிகளை செய்து வருகிறோம் எனவும், அரசு நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைப்பதற்கு முன்பே முதல்வர் அந்த திட்டங்களை அறிவித்து நிதியை ஒதுக்கினார் என குறிப்பிட்டார். குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கு முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார் எனவும், கோவை மாவட்டத்தில் திட்ட அறிவிப்புகளாக பார்க்காமல் பணிகள் தொடர்பாக முதல்வர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், ஈரோடு வந்தபோது விமான நிலையத்திலேயே கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையரை அழைத்து பணிகள் தொடர்பாக விரிவாக ஆய்வு நடத்தி பணிகளை விரைவுபடுத்தியுள்ளார் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் வாடி, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா. ராஜ்குமார், மேயர் கா. ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையாளர் மா. சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன், மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு, நகரமைப்பு குழு தலைவர் சோமு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக், முன்னாள் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி தலைவர் ரவி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி, தெற்கு மண்டல குழு தலைவர் ரே. தனலட்சுமி, உதவி ஆணையர் செந்தில்குமரன், குமரன், செயற்பொறியாளர் கருப்பசாமி, ஆளுங்கட்சி தலைவர் கார்த்திகேயன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.